எந்த தொலைக்காட்சிப்பா? எந்த ஊடகம் கேளு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். I'm just a stupid common man of this republic. அன்புமணியாகிய நான் ஏதோ பிளான் பண்றீங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார், இவரை தெரியாதா? எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? பெரிய ஆக்ஷன் ஹீரோ உங்களை மாதிரி பல பேர் வச்சு ஒண்ணுமே தெரியாம, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாம, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாம, தெரிஞ்சதெல்லாம் எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு பணம், இதுதான். வீரமகன் படத்துல நீங்க பேசின பஞ்சி டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார். ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார். ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது. என்ன டயலாக்? அவருக்கு பதவி இருக்கணும். எவ்வளவு பேரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டு உரிமைகள் போனாலும் கவலை இல்லை. தமிழ்நாடு அழிஞ்சாலும் கவலை இல்லை. நான் பதவியில் இருக்கணும், பொறுப்புல இருக்கணும். அப்படி வெறி ஏத்துங்க. வர்றான்டா என் தலைவன். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மண்ணு. இவங்கதான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழுனா காலில் விடும், டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி, மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். மக்களுடைய செல்வாக்கு இல்ல. அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் இழப்பார். அந்த அளவுக்கு மக்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று கருப்பே குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. அவரையும் துணை முதல்வர் அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்றும், இல்ல 2-3 வருஷமா குழந்தை இன்னும் வளராம இருக்குது. எங்கேயுமே நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள். வன்முறை யாரும் செய்யக்கூடாது, எந்த தவறும் நடக்கக்கூடாது. முடிச்சிரு இல்ல முடிச்சிரு. நானு அதுன்னு அவ்வளோ உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு. வெள்ளி கூட ஆமா, வெள்ளி கூட கொடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு மாத்தான வெள்ளி கூட ஆமா. இப்ப என்ன பாத்துக்கு அப்பா யோசிக்கிறான்ப்பா. எந்த சம்பவத்திலுமே ஒரு போராட்டத்துல எங்கேயும் ஒன்று டேமேஜ் ஆனது இல்லையா? எந்த சம்பவத்திலுமே ஒரு போராட்டத்துல எங்கேயும் ஒன்று டேமேஜ் ஆனது இல்லையா? கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.